நம்ம சர்ச்சுக்கு வர்றதோ, பைபிள் தூக்கிட்டு வர்றதோ, காணிக்க போடுறதோ, பாட்டு பாடுறதோ, வர்ஷிப் பண்றதோ, இது எல்லாம் வேணும் தான். ஆனா அது எல்லாத்துக்கும் மேலாக ஆண்டவர் ஒன்றை பார்க்கிறார். எதை பார்க்கிறார்? சத்தமா சத்தமா இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். அந்த இருதயத்தை கர்த்தர் சுத்திகரிக்கும்படியா நம்ம ஒரு நாள் அவர்கிட்ட என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். இருதயத்தை ஆண்டவர் முன்னாடி நம்ம சுத்தமா வச்சுட்டோம் அப்படின்னா கஷ்டம்தான். இந்த உலகத்துல நம்ம நிறைய கரை படிச்சுட்டே இருக்கோம். நம்மளை சுத்தி சுத்தி நாம போனாலும், நாம தள்ளி தள்ளி போனாலும் நம்மளை தேடி தேடி என்ன வரும்? பாவம் வரும், அட்ராக்ஷன் வரும். அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுவாங்க, அப்பதான் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லுவாங்க, அப்பதான் பிடிச்ச வீடியோவா வரும், அப்படியே அப்பதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும் அதனாலதான் ஒரு நாள் நம்ம ஆண்டவரை நோக்கி, அப்பா எனக்கு உதவி செய்ய. நம்ம ஜெபம் பண்ணல, என் இருதயத்தை நீங்க ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று என்னை பாருங்க. தினமும் ஜெபிக்கணும். சொல்லுங்க இந்த வசனத்தை எல்லாரும். வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று என் இருதயத்தை நீங்க ஆராய்ந்து பாருங்க. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்ட்ட கேட்கணும், என் இருதயத்தை கழுவுங்கப்பா, என் இருதயத்தை நீங்க சுத்திகரிங்கப்பா. ஏன் தெரியுமா? இருதயம் பொல்லாதது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, திருக்கும் கேடும் நிறைந்த இருதயம் நமக்கு இருக்கிறது. சரியா? அந்த இருதயத்தை, அந்த பொல்லாத இருதயத்தை அவர்கிட்ட கொடுத்துருன்னா கவலைப்படாதீங்க. அதை அழகா வாஷ் பண்ணி சவுக்காரம் போட்டு, அதுக்கப்புறமா எல்லாமே அவர் போட்டு, வாசனைய போட்டு எல்லாம் போட்டு சூப்பரா மாத்தி கொடுத்துருவார். ஹல்லேலூயா.